ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் சேலம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, யூஜிடிஆர்பி பாட்னி சிலபஸில் யூனிட் 4 ஆஞ்சியோஸ்பர்ம்ஸை பற்றி தான் பார்த்துட்ருக்கோம். ப்ரீவியஸ் கிளாஸில் ரூட்னா என்ன, ரூட்டோட டைப்ஸ் என்ன, ரூட்டோட மாடிஃபிகேஷன் என்னன்னு சொல்லி பார்த்துருந்தோம். ஸோ இன்னைக்கு டுடே கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்டெம்னா என்ன, ஸ்டெம்மோட டைப்ஸ் அண்ட் அதோட மாடிஃபிகேஷன்ஸை பற்றி தான் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸ்டெம் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஸோ நம்ம சர்ஃபேஸுக்கு ஓகேங்களா, இப்போது சர்ஃபேஸுக்கு கீழே இருக்க போர்ஷனை தான் நம்ம பிளான்ட்டோட ஆக்சிஸ் போர்ஷனை தான் நம்ம என்ன சொன்னோம், ரூட் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அப்போது ஸ்டெம்முக்கு அபோதி சர்ஃபேஸுக்கு மேலே இருக்க பிளான்ட் ஆக்சிஸை, ஓகேவா, அபோதி சர்ஃபேஸுக்கு மேலே இருக்க பிளான்ட் ஆக்சிஸ் பார்ட்டை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஷூட் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நிறைய பேர்த்துக்கு டவுட் வரலாம், அது என்ன ஷூட் சிஸ்டம் அப்படின்னு. ஸோ டவுட்ஸும் ஒரு சில பேர்த்துக்கு என்ன அப்படின்னா, ஷூட் சிஸ்டம் அப்படின்னாலும் ஷூட் அப்படின்னாலும் ஸ்டெம் அப்படின்னாலும் சேம் தான் அப்படின்ட்டு நிறைய பேர் யோசிச்சுட்டு இருக்காங்க. பட் ஆனால் அது கிடையாது. ஷூட் அப்படிங்கிறது என்னன்னா, இப்போது ஒரு பிளான்ட் பாடி இருக்குது, இதில் வந்து ஸ்டெம் அரைஸ் ஆகுது. ஸோ ஸ்டெம்லேருந்து நமக்கு லீஃப் அந்த ஆக்சிஸ் வருது, நெக்ஸ்ட்டு ஃப்ளவர் வருது, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சீட்ஸ் இதெல்லாம் ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த ரீஜனை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஷூட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகேங்களா, இப்போது நமக்கு பிளான்ட்லேருந்து என்ன அரைஸ் ஆகுது, லீவ்ஸ் அரைஸ் ஆகுது, ஸ்டெம்ஸ் அரைஸ் ஆகுது, நெக்ஸ்ட்டு ஃப்ளவர்ஸ் அண்ட் சீடு. ஸோ அந்த ஹோல் குரூப்பை தான் நம்ம ஷூட் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இதில் என்னென்ன கண்டெயின் ஆகிருக்கும், ஃப்ளவர்ஸ், ஸ்டெம், லீவ்ஸ், சீட்ஸ், இதெல்லாமே சேர்ந்து கண்டெயின் ஆகிருக்கிறத நம்ம என்ன சொல்கிறோம், ஷூட் சிஸ்டம்னு சொல்கிறோம். ஓகேங்களா, பட் ஸ்டெம் அப்படிங்கிறது என்னன்னா, ஸ்டெம் ரெஃபர்ஸ் டு தி அசெண்டிங் பார்ட் ஆஃப் தி பிளான்ட் ஆக்சிஸ் தட் பியர்ஸ் பிரான்ச்சஸ், லீவ்ஸ், ஃப்ளவர்ஸ் அண்ட் ரூட்ஸ். ஓகேங்களா, ஸ்டெம் அப்படிங்கிறது ஒரு அசெண்டிங் பார்ட். ஓகேவா, டிசெண்டிங் பார்ட்டோட பிளான்ட் ஆக்சிஸை நம்ம என்ன சொல்லுவோம், அதை நம்ம ரூட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, அப்போது அசெண்டிங் பார்ட் ஆஃப் பிளான்ட் ஆக்சிஸ் நம்ம என்ன சொல்கிறோம், ஸ்டெம்னு சொல்கிறோம். ஓகே, இந்த ஸ்டெம் பிரான்ச்சஸ்லேருந்து நமக்கு என்னென்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, லீவ்ஸ் அரைஸ் ஆகுது, ஃப்ளவர்ஸ், ஃப்ரூட்ஸ், சீட்ஸ் எல்லாமே வந்து நமக்கு கிடைக்குது. ஓகேங்களா, தி டுகெதர் தே ஃபார்ம் தி ஷூட் சிஸ்டம். தி ஷூட்ஸ் டெவலப்டு ஃப்ரம் தி பிளமியூல் ஆஃப் தி சீட். ஓகே, இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் கிளாஸில் சொல்லியிருந்தேன், சீட்லேருந்து நமக்கு ஃபர்ஸ்ட் அரைஸ் ஆகுறது ரேடிக். ஓகேங்களா, சீட் நம்ம ஒன்று வைக்கிறோம், அதுலேருந்து நமக்கு ஃபஸ்ட்டு என்ன அரைஸ் ஆகுது, ரேடிக்கல் அரைஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிளமியூல்னு ஒரு ரீஜன் அரைஸ் ஆகும். ஓகேங்களா, நமக்கு பிளமியூல் வந்து கிடைக்கும். ஸோ இந்த பிளமியூல்லேருந்து தான் நமக்கு என்ன ஃபார்ம் ஆகுது, ஷூட் சிஸ்டம் வந்து ஃபார்ம் ஆகுது. ரேடிக்கல்லேருந்து நமக்கு என்ன ஃபார்ம் ஆகுது, ரூட் சிஸ்டம் வந்து ஃபார்ம் ஆகுது. ஓகேங்களா, இப்போ ஸ்டெம் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோம், ஸ்டெம் அப்படிங்கிறது ஒரு அசெண்டிங் பார்ட் ஆஃப் பிளான்ட் ஆக்சிஸ். ஸோ அதுலேருந்து நமக்கு என்ன கிடைக்குது, லீவ்ஸ், ஃப்ளவர்ஸ் அண்ட் ஷூட்ஸ் எல்லாமே நமக்கு வந்து கிடைக்குது. ஸோ இந்த சீட்ஸ்லேருந்து நமக்கு பிளமியூல் அப்படிங்கிற ரீஜன்லேருந்து தான் ஷூட் சிஸ்டம் வந்து நமக்கு கிடைக்குது. ஷூட் சிஸ்டம் அப்படிங்கிறது ஃப்ளவர்ஸ், ஸ்டெம், லீவ், சீட்ஸ் எல்லாமே சேர்ந்தது தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷூட் சிஸ்டம். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு யங் ஸ்டெம்ஸ் ஆர் green, slender while older ones are thick, woody or dark brown. இப்போது யங் ஸ்டெம்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா க்ரீன் இன் கலரில் இருக்கும், அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லாண்டராக இருக்கும். பட் ஆனால் ஓல்டு ஸ்டெம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா திக்காக இருக்கும், உட்டியாக இருக்கும், டார்க் ப்ரௌன் இன் கலரில் இருக்கும். அதோட பார்க் ரீஜியன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா. நெக்ஸ்ட் ஸ்டெம் கம்ப்ரைஸ். ஓகேங்களா, ஸ்டெம் கம்ப்ரைஸ் நோட்ஸ் பாயிண்ட் from the between each leaves and branches arise internodes regions between two nodes and buds which are underdeveloped young shoots with the constant axis of young leaves that are closely placed and fold over the apex. இந்த ஸ்டெம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுலேருந்து நமக்கு என்ன அரைஸ் ஆகுது, நோட்ஸ் அண்ட்
பிரான்ச்சஸ் வந்து அரைஸ் ஆகுது. ஸோ அந்த பிரான்ச்சஸ்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய நோட்ஸ் அண்ட் இன்டர் நோட்ஸ்லாம் இருக்குது. ஸோ நோட்ஸ் அண்ட் இன்டர் நோட்ஸ்ங்கிறது இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நோட்ஸுங்கிறது இந்த மாதிரி இருக்கிறது. பட் ஆனால் ஒரு நோட்ஸுக்கும் இன்னொரு நோட்ஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர் பிட்வீன் அரைஸ் ஆகிற பிரான்ச்சஸை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இன்டர் நோட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இப்போ வந்து இந்த மாதிரி ஸ்டெம் இருக்குது போர்ஷன். ஸோ இதையும் நம்ம நோட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஆக்சிஸ்லேருந்து நமக்கு ஃபார்ம் ஆகிற ஒரு பிரான்ச்சஸை நம்ம வந்து என்ன சொல்கிறோம், இந்த போர்ஷனை இன்டர் நோட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ டூ இன்டர் நோட்ஸுக்கு நடுவில் ஃபார்ம் ஆகிறத நம்ம பட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகேங்களா? தி பட்ஸ் கேன் ப்ரெசன்டட் terminally apex to the stem or the axil of leaves. Buds can grow into branch, new shoot or flowers. ஓகேங்களா? இந்த பட்ஸ் அப்படிங்கிறது டெர்மினலாக அபேக்ஸ் ஆஃப் தி ஸ்டெம் ரீஜியனில் இருக்கும், இல்லை அப்படின்னா ஆக்சில் ஆஃப் லீவ்ஸில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இந்த பட்ஸ் வந்து பிரான்ச்சஸில் வந்து க்ரோத் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஷூட்ஸ் ஆர் ஃப்ளவர்ஸ் ரீஜியன்ஸில் வந்துட்டு அந்த பிரான்ச்சஸில் வந்து க்ரோத் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபங்க்ஷன் ஆஃப் ஸ்டெம். ஓகேங்களா? ஃபங்க்ஷன் ஆஃப் ஸ்டெம் பற்றி பார்க்க போகிறோம். இட் சப்போர்ட்ஸ் தி லீவ்ஸ் அண்ட் பிரான்ச் அண்ட் ஹோல்ட்ஸ் தெம் டு எக்ஸ்போஸ் டு தி மேக்ஸிமம் லைட். ஸோ இந்த ஸ்டெம் வந்து என்ன பண்ணுது, ஸ்டெம் நமக்கு வந்து ஸ்ட்ராங்காக ஹோல்டிங் பண்ணி இருந்தால் தான் அதுலேருந்து நமக்கு பிரான்ச்சஸ் வந்து ஃபார்ம் ஆகி அந்த பிரான்ச்சஸ்லேருந்து நமக்கு லீஃப் அண்ட் ஃப்ரூட்ஸ் சீட்ஸ்லாம் நம்ம வந்து ஃபார்மேஷனே வந்து பண்ண முடியும். இதுக்கு முன்னாடி ரூட் சிஸ்டத்தில் பார்த்துருந்தோம். ரூட் சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா அது நமக்கு சப்போர்ட்டிவாக நல்லா ஃபிக்ஸ்டாக வந்து சாயிலில் இருந்தால் மட்டும்தான் அதுலேருந்து நமக்கு ஸ்டெம் ஷூட் சிஸ்டம் வந்து அரைஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட்டு ரூட் வந்து ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் நமக்கு ஷூட் சிஸ்டம் வந்து அரைஸ் ஆகும். அப்போது ஷூட் வந்து ஸ்ட்ராங்காக இருந்தால் தானே அதிலிருந்து நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ஃப்ளவர்ஸ், சீட்ஸ், அதுக்கப்புறம் வந்து அந்த லீவ்ஸ் பிரான்ச்சஸ்லாம் வந்துட்டு ஃபிக்ஸ்டாக வந்து பிரான்ச்சிங்காக வளரும். ஸோ அதுதான் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு தி ஸ்டெம் அண்ட் இட்ஸ் பிரான்ச்சஸ் ஹாவ் அ ஃப்ளவர்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ். ஸோ இந்த ஸ்டெம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிரான்ச்சஸ் அண்டு அதுலேருந்து ஃப்ளவர்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ்லாம் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இட் ஹெல்ப்ஸ் டு கண்டக்டிங் ஆஃப் வாட்டர், மினரல்ஸ் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ். ஓகேங்களா? இப்போது இந்த ஸ்டெம் ரீஜியனில் தான் நமக்கு என்ன செல்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு, சைலம் செல்ஸ் அண்ட் ப்ளோயம் செல்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா? இதில் தான் வந்து சைலம் செல்ஸ் அண்ட் ப்ளோயம் செல்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ அப்போது சைலம் செல்ஸ் வந்து என்ன பண்ணும், வாட்டரை வந்து கண்டக்ட் பண்ணும். ஓகேங்களா? ப்ளோயம் செல்ஸ் வந்து என்ன பண்ணும், ஃபுட்டை வந்து கண்டக்ட் பண்ணும். ஓகேங்களா? அப்போ இந்த வாட்டர் அண்ட் மினரல்ஸை வந்து இது ரெண்டுமே வந்து நமக்கு சைலம் செல்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுது. ஃபுட்டை வந்து நமக்கு எது கண்டக்ட் பண்ணுது, ஃப்ளோயம் செல்ஸ் வந்து நமக்கு கண்டக்ட் பண்ணுது. ஓகேங்களா? அப்போது இந்த ஸ்டெம்மில் தான் நமக்கு இந்த மாதிரி செல்ஸ் வந்து இருக்குது, சைலம் செல்ஸ் அண்ட் ஃப்ளோயம் செல்ஸ் இருக்குது. ஸோ இது ரெண்டுமே வந்து என்ன பண்ணுது, வாட்டர் அண்ட் மினரல்ஸ் இதெல்லாம் நியூட்ரிஷன் இதெல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டக்ட் டு பிளான்ஸ். அதுக்கப்புறம் வெல் டெவலப்பிங் ஆகுது. நெக்ஸ்ட்டு ஃபோட்டோசிந்தசிஸ் வந்து பண்ணுது. ஓகேங்களா? ஃபோட்டோசிந்தசிஸ் வந்து எதன் மூலயமா பண்ண முடியும், குளோரோஃபில் கண்டென்ட் வந்து ப்ரெசென்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா அந்த பிக்மெண்ட் ப்ரெசென்ட் ஆகிருக்கும்போது ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் வந்து பண்ணுது. ஸோ ஸ்டெம் ரீஜன் வந்து பார்த்திங்கன்னா அதில் குளோரோஃபில் கண்டென்ட் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்குது. ஸோ அதனால் ஃபோட்டோசிந்தசிஸ்ங்கிறது வந்து பண்ணுது. நெக்ஸ்ட்டு ஸ்டெம் கேன் பி மாடிஃபைட் டு ஸ்டோர் ஃபுட். ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி ரூட் வந்து பார்த்தோம். ரூட் வந்து எதுக்காக வந்து மாடிஃபிகேஷன் அப்படின்னாலே ஃபர்ஸ்ட் மாடிஃபிகேஷன் அப்படிங்கிறது வந்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரூட் வந்து நமக்கு தேவையான ஒரு இதுக்காக அதை வந்து தன்னைத்தானே வந்து ஒரு மாடிஃபிகேஷன் வந்து பண்ணிக்கும். ஓகேவா? ஒரு சில சேஞ்சஸ் வந்து பண்ணிக்கிச்சு அப்படின்னா அதைத்தான் நம்ம ரூட் மாடிஃபிகேஷன் சொன்னோம். அதே மாதிரி தான் ஸ்டெம்லேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதோட ப்ராசஸிங்காக ஒரு சில ரெசிபிரேஷன் ஆர் ஸ்டோரேஜ்க்காக அந்த மாதிரி வந்து ஒரு சில அதுக்கான ஒரு ப்ராசஸ்க்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை வந்து தானே மாடிஃபை வந்து பண்ணிக்கும். ஸோ அந்த மாதிரி மாடிஃபை பண்ணிச்சு அப்படின்னா அதுதான் வந்து ஸ்டெம் மாடிஃபிகேஷன் சொல்கிறோம். ரூட்டும் அதே மாதிரி அதோட ஸ்டோரேஜ்க்காக இல்லை ரெஸ்பிரேஷன் இல்லை வந்து ஃபுட்டு ஏதாவது ஸ்டோர் பண்ணி வைக்கணும் இல்லை மற்ற ரீஜியனுக்காக வந்து பார்த்திங்க மாடிஃபை பண்ணிக்கிச்சு அப்படின்னா அதை நம்ம ரூட் மாடிஃபிகேஷன் சொல்லுவோம். ஓகேங்களா? இப்போ ரூட் மாடிஃபிகேஷனுக்கும் ஸ்டெம் மாடிஃபிகேஷனுக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து தெரிஞ்சிருச்சு. பட் ஆனால் இந்த ஸ்டெம் வந்து எதுக்காக வந்து மாடிஃபை வந்து ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா
ஸ்டோரேஜ் ஆஃப் ஃபுட்டை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக மட்டும்தான் மாடிஃபை ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இந்த நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் பொட்டேட்டோ ஓகேங்களா. எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோ வந்து நம்ம சொல்லலாம். Few plants can propagate and vegetatively using stems. எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ் அண்ட் ஹைபிஸ்கஸ் ஓகேங்களா. இது வந்து வெஜிடேட்டிவ் மூலயமாவே இந்த ஸ்டெம் மூலயமா வந்து இது பண்ணுறதா நான் சொல்லியிருந்தேன். இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரோஸ் அண்ட் ஹைபிஸ்கஸ். இப்போது நார்மலாகவே வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னா நான் வந்து என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா ஒரு வெஜிடேட்டிவ் பார்ட்டை வந்து நம்ம கட் பண்ணி ஒரு நியூ பிளேஸில் வைக்கும்போது ஒரு நியூ பிளான்ட்டை வந்து ஃபார்ம் பண்ணுச்சு அப்படின்னா அதுதான் வந்து வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் ஓகேங்களா. இப்போ வந்து அதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம ரோஸ் செடியெலாம் வைக்கிறோம் பார்த்தீங்களா. ரோஸ் ஹைபிஸ்கஸ் செடியெலாம் வைக்கும்போது அதோட ஸ்டெம் போர்ஷனை மட்டும் கட் பண்ணி இப்போ நானே எங்கேயாவது வெளியே போகிறேன், எனக்கு வந்து எங்கள் ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு போகிறேன், ஸோ இந்த ரோஸ் செடி எனக்கு பிடிச்சிருக்கு, நல்லா இருக்குது, நம்ம எடுத்து போய் வளர்ப்போம் அப்படின்னா ஸோ நான் வந்து அவங்கக்கிட்ட ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவேன், அந்த ஸ்டெம் போர்ஷனை மட்டும் வாங்கிட்டு போய் என் வீட்டில் வச்சேன் அப்படின்னா கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் அதுக்கான ஃபுட்டு எல்லாமே நம்ம வந்து ப்ராப்பராக கொடுக்கும்போது வாட்டர் ஃபுட் இதெல்லாம் ப்ராப்பராக கொடுக்கும்போது அதுலேருந்து நமக்கு என்ன ஆகும், ஒரு ரோஸ் செடி வந்து நமக்கு ஃபார்மேஷன் நடக்கும். ஸோ இந்த ஃபார்மேஷனை தான் நம்ம என்ன சொல்கிறோம், வெஜிடேட்டிவ் ஃபார்மேஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஓகேங்களா. அப்போ இந்த ஸ்டெம்லேயும் வந்து என்ன நடக்குது, வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் தான் நமக்கு நடக்குது. ஓகே, இப்போ வந்து ஃபங்க்ஷன் வந்து என்னென்னு சொல்லி பார்த்தாச்சு. இப்போ ஷூட் மாடிஃபிகேஷன் வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஷூட் மாடிஃபிகேஷன் கேன் பி 3 டைப்ஸ் ஓகேங்களா. இதில் எவ்வளோ டைப்ஸ் இருக்குது, 3 டைப்ஸ் இருக்குது. இல்லை என்னென்ன டைப் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் அண்டர் கிரவுண்ட் ஓகேவா. அண்டர் கிரவுண்டில் மாடிஃபிகேஷன் நடக்குது. நெக்ஸ்ட்டு சப் ஏரியல் போர்ஷன்லேயும் மாடிஃபிகேஷன் நடக்குது அண்டு ஏரியல் போர்ஷன்லேயும் மாடிஃபிகேஷன் நடக்குதுன்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. இப்போது ஸ்டெம் இதில் வந்து அண்டர் கிரவுண்டில் இருக்க ஸ்டெம் கொஞ்சம் இருக்கும் பார்த்தீங்களா, அதுலேயும் மாடிஃபிகேஷன்ஸ் நடக்குது. ரூட் கூட அட்டாச்சாக இருக்குது போர்ஷன் ஓகேங்களா, அது கூடயும் நமக்கு மாடிஃபிகேஷன் நடக்குது. இந்த மாதிரி சப் ஏரியல் போர்ஷன்லேயும் நடக்குது. அப்புறம் இந்த இனிஷியல் ஸ்டேஜாக இருக்க அந்த ஏரியல் போர்ஷன்லேயே நமக்கு என்ன நடக்குது, இந்த மாடிஃபிகேஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நடக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேவா. ஃபர்ஸ்ட் அண்டர் கிரவுண்ட் மாடிஃபிகேஷன்ஸ் வந்து பார்ப்போம். ஸோ இந்த அண்டர் கிரவுண்ட் மாடிஃபிகேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தீஸ் ஹெல்ப் டு ஸ்டோர் ரிசர்வ் ஃபுட் ப்ராபகேட் வெஜிடேட்டிவ்லி அண்ட் ஆல்சோ ஹெல்ப்ஸ் டு பெனிட்ரேஷன் ஓகேங்களா. இது வந்து என்ன பண்ணுதுன்னா ஃபுட்டை வந்து ஸ்டோர் பண்ணிக்குது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து ப்ராப்பகேட்டாக வந்து வெஜிடேட்டிவ் ப்ராசஸ் வந்து பண்ணுது ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ரைசோம் இஸ் ஸ்பாண்ட் அண்ட் ஃப்ளஷி அண்டு ஹரிசான்டிக்கல் அண்டர் கிரவுண்ட் ஸ்டெம் விச் ஸ்டோர் ஃபுட்டு. இது வந்து என்ன பண்ணுதுன்னா ஃபுட்டை வந்து ஸ்டோர் பண்ணுது. நோட்ஸ் பாசஸ் ஆக்சிலரி பேர்ட்ஸ் விச் ஆர் கவர்டு பை ஸ்கேலி லீவ்ஸ் ஓகேங்களா. இந்த ரைசோம் வந்து என்ன பண்ணுது, ஃப்ளஷியாக இருக்குது, ஹரிசான்டிக்கல் அண்டர் கிரவுண்ட் ஸ்டெம்மாக இருக்குது, ஃபுட்டையும் ப்ளஸ் வந்து ஸ்டோர் பண்ணிக்குது. நெக்ஸ்ட்டு நோட்ஸ் ஆஃப் ஆக்சிலரி பேர்ட்ஸ் வந்து விச் கவர் டு ஸ்கேலி லீவ்ஸ் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு இன்டர் நோட்ஸ் ஆர் ப்ராமினெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேங்களா. இதில் நோட்ஸ் அண்ட் இன்டர் நோட்ஸ் வந்து இருக்குது. நோட்ஸ் வந்து என்ன பண்ணுது, இந்த ஸ்கேலி லீவ்ஸ் எல்லாம் வந்து கவர்ட் ஆகிருக்கு. இந்த இன்டர்நோட்ஸ் வந்து ப்ராமினென்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா. நெக்ஸ்ட்டு அட்வான்டேஜியஸ் ரூட் டெவலப்ட் அட் தி நோட்ஸ் ஓகே. இந்த அட்வான்டேஜியஸ் ரூட்ஸ் வந்து டெவலப் ஃப்ரம் நோட்ஸ் மூலயமா தான் நமக்கு என்ன டெவலப் ஆகுது, இந்த அட்வான்டேஜியஸ் ரூட்ஸ் அப்படிங்கிறது டெவலப் ஆகுது. ஸோ வந்து இந்த மாதிரி இருக்க ஸ்ட்ரக்சர்ஸ் தான் நான் வந்து நோட்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த நோட்ஸ்லேருந்து தான் நமக்கு என்ன ஃபார்ம் ஆகுது, இந்த மாதிரி அட்வான்டேஜியஸ் ரூட்ஸுங்கிற இந்த மாதிரி ரூட்ஸ் வந்து நமக்கு ஃபார்மேஷன் நடக்குது ஓகேங்களா. ஸோ இது வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அட்வான்டேஜியஸ் ரூட்ஸும் வந்துட்டு நமக்கு நியூட்ரிஷன் மினரல்ஸ் இதெல்லாமே வந்து அப்சார்ப்ஷன் பண்ணி பிளான்ட்டுக்கு வந்து கொடுக்குது. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பனானா, ஜிஞ்சர், அதுக்கப்புறம் டர்மரிக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நோட்ஸ் வரும். இதில் வந்து மோஸ்ட் ஆஃப் வந்து ஜிஞ்சர் அண்ட் டர்மரிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நோடுலேட் ரூட் அப்படிங்கிற ரூட் வந்து ப்ரெசென்ட் ஆகியிருக்கும். நோடுலேட் ரூட் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா இப்போது ஒவ்வொரு இந்த ரூட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு பார்த்தீங்களா, இதுதான் ஜிஞ்சர் அப்படின்னா இந்த மாதிரி ஜிஞ்சர் ஸ்ட்ரக்சர் இருக்குது, இல்லை டர்மரிக் ஸ்ட்ரக்சர் இருக்குன்னா இதில் வந்து நிறைய ரூட்ஸ் வந்து அரைஸ் ஆகிருந்திருக்கும். அந்த ரூட்டில் வந்து எண்டிங் போர்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நோடுலேட் அமைஞ்சிருக்கும், ஒரு முடிச்சு இருக்கும் ஓகேங்களா. இதில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா தமிழில் முடிச்சு வேர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா. இதில் வந்து ஒரு நாட் வந்து ப்ரெசென்ட் ஆகிருந்திருக்கும் ஓகேவா. இதில் என்ன ப்ரெசென்ட் ஆகிருந்திருக்கும், நாட் வந்து ப்ரெசென்ட் ஆகிருந்திருக்கும். இது வந்து எண்ட் ஆஃப் ரூட்டில் ஓகேவா, எண்ட் ஆஃப் ரூட் ரீஜியனில் வந்து என்ன ப்ரெசென்ட் ஆகிருந்திருக்குன்னா
நாட் வந்து ஒன்று ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இது வந்து மோஸ்ட் ஆஃப் எதில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும்னா ஜிஞ்சர் அண்ட் டர்மரிக்கில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த ரெண்டுலேயும் வந்து என்ன ரூட் இருக்குது, நோடுலேட் ரூட் வந்து இருக்குது. ஓகேங்களா, இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் கிளாஸில் சொல்லியிருந்திருப்பேன், நோடுலேட் ரூட் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு டியூபர். ஸோ வந்து டியூபர் ஆர் ஸ்வாலன் ends to வந்து ஸ்பெஷல் அண்டர் கிரவுண்ட் பிரான்ச்சஸ். ஓகேங்களா, ஸ்பெஷல் அண்டர் கிரவுண்ட் பிரான்ச்சஸ் இருக்குது ஆஃப் தி ஸ்டெம். தீஸ் ஆர் ஸ்ப்ரவுட் அண்ட் ரைசோம்ஸ். ஓகேங்களா, வித் ஸ்லாண்டர் இன்டர்நோட்ஸ் அண்ட் நோ அட்வான்டேஜஸ் ரூட்ஸ். இந்த டியூபர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வாலன் எண்டாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெஷலைஸ்டு ஒரு அண்டர் கிரவுண்ட் பிரான்ச்சு. இது வந்து ஸ்பெஷலைஸ்டு ஒரு அண்டர் கிரவுண்ட் பிரான்ச்சு. இந்த அண்டர் கிரவுண்ட்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா டியூபர் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து இருக்குது. இது வந்து நல்லா வீங்கி ஸ்வாலன் எண்டாக இருக்குது. இது வந்து ஒரு ஸ்பெஷலைஸ்டு அண்டர் கிரவுண்ட் பிரான்ச் ஆஃப் ஸ்டெம்மு. இது வந்து பார்க்குறக்கு ஸ்பவுட்டர் தென் ரைசோம்ஸாக வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு ஸ்லாண்டர் இன்டர்நோட்ஸ் அண்ட் நோ அட்வான்டேஜஸ் ரூட்ஸ். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அட்வான்டேஜஸ் ரூட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்சண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா, தே பியர் ஆக்சிலரி பர்ட்ஸ் கவர்டு வித் ஸ்கேலி லீவ்ஸ் இன் டிப்ரெஷன் நோ ஆஸ் ஐஸ். ஓகேங்களா, ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொட்டேட்டோ அண்டு டஹிலா பிளான்ஸ்லாம் வந்து இந்த டியூபருக்கு வந்து எக்ஸாம்பிள்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு corn. So corn is short spout or and usually unbranched stem of growing vertically. ஓகேங்களா, ஸோ இது வந்து எப்படி இருக்கு, ஷார்ட்டாக இருக்கு. நெக்ஸ்ட்டு யூஸ்வலி அன்பிரான்ச்சாக இருக்குது. ஓகேங்களா, ஸோ இது வந்து பார்க்குறக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி ஸ்டெம் ரீஜனில் இந்த மாதிரி எண்டிங் போர்ஷனில் வந்து ரவுண்ட் ஷேப்பில் வந்து இருக்கும். இது வந்து ஸ்டெம் போர்ஷன். அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளஷி ரூட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து லேட்ரல் ரூட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். இங்கே வந்து ஃப்ளஷி ரூட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும், ஃப்ளஷி ரூட்ஸு. ஸோ இந்த ரீஜனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லேட்ரல் ரூட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகேவா, லேட்ரல் ரூட் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா, இதுதான். நெக்ஸ்ட்டு பட்ஸ் க்ரோ இன்டு ஏரியல் ஷூட் அண்ட் நியூ கார்ம்ஸ் அண்ட் ஃபார்ம்டு வென் ஃபுட் கெட் ஸ்டோர் அட் தி பேஸ். ஓகேங்களா, இந்த பட்ஸ் க்ரோ ஆகும்போது இந்த ஏரியல் ஷூட்டில் இந்த நியூ கார்ம் வந்து ஃபார்ம் ஆகும்போது அது என்ன பண்ணும் அப்படின்னா பேஸில் இந்த அடியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுட்டை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அமரோஃபோலஸ் அண்ட் கொலாகாசியா அப்படிங்கிற ஸ்பீஷிஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம்பிள்ஸ். இதை வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா ஜெசிம் கேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா, அமரோஃபோலஸ் அப்படிங்கிறதுக்கு ஜெசிம் கேன் அப்படிங்கிறது எக்ஸாம்பிள்ஸ். ஓகே, இப்போ வந்து காம்னா என்னன்னு சொல்லி பார்த்தாச்சு. இந்த காம் அப்படிங்கிறது ஷார்ட்டாக இருக்கும், ஸ்பவுட்டடாக இருக்கும், யூஸ்வலி அன்பிரான்ச்சாக இருக்கும். ஒரு பிரான்ச்சாக இருக்கிறது அப்படின்னா இந்த மாதிரி நிறைய இப்படி பிரான்ச்சஸ்லாம் வந்து ஃபார்ம் ஆகிருக்கிறது கூட அட்டாச் ஆகிருந்துச்சுன்னா, அன்பிரான்ச்சஸ்ங்கிறது ஸ்டெம் கூட வந்து இந்த மாதிரி பிரான்ச்சாக இல்லாமல் இருக்கிறதா அன்பிரான்ச்ட் ஆஃப் ஸ்டெம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ எப்படி க்ரோ ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா வேர்ட்டிக்லேயும் வந்து பார்த்திங்கன்னா க்ரோ ஆகும். நெக்ஸ்ட்டு இதோட ஸ்கேல் ஆக்சில் ஆஃப் ஸ்கேல் லீவ்ஸில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இதில் வந்து நிறைய பட்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு இது வந்து நியூ கார்ம்ஸில் வந்து என்ன இருக்குன்னா ஃபுட்ஸை வந்து இந்த பேஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் தான் கோலோகாஷியா அண்டு அமர்போ பேலஸ்ங்கிற ஸ்பீஷியஸ் எல்லாமே. நெக்ஸ்ட்டு பல்ப். ஸோ பல்ப் இஸ் ரெடியூஸ்டு டிஸ்க் லைக் ஸ்டெம். ஓகேங்களா, இது வந்து பார்க்குறக்கு டிஸ்க் லைக் ஸ்டெம்மாக இருக்கும். இதில் வந்து அட்வான்டேஜஸ் ரூட்ஸ் அப்படிங்கிறது வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா, இதில் வந்து என்ன ரூட் வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கு, அட்வான்டேஜஸ் ரூட் அப்படிங்கிறது வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு தி ஸ்டெம் இஸ் கவர்டு வித் ஓவர்லாப்பிங் லீவ்ஸ் ஆர் லீவ் பேஸ் நோன் அஸ் அ ஸ்கேல்ஸ். ஓகேங்களா, ஸோ இதில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா இந்த ஸ்டெம் வந்து ஃபுல்லாமே வந்து கவர்டு வித் ஓவர்லாப்பிங் லீவ்ஸ் அண்ட் லீவ் பேஸ். அந்த பட் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து இப்படி இருக்குது அப்படின்னா இதில் வந்து ஃபுல்லாமே வந்து என்ன கவர் ஆகிருக்கும், லீஃப்னால கவர் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ வந்து மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா லீஃபும் லீஃப் பேஸாலையும் வந்து கவர்ட் ஆகிருக்கு. அதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஸ்கேல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். which encloses of apical bud. The scales may be fleshy and tunicated or scaly. இது வந்து மோஸ்ட் ஆஃப் வந்து எப்படி இருக்கும், நல்லா ஃப்ளஷியாக இருக்கும், இல்லைன்னா டியூனிகேட்டட் ஆஃப் ஸ்கேலியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆனியன், கார்லிக், அதுக்கப்புறம் வந்து டியூலிப் அப்படிங்கிற ஸ்பீஷஸ்லாம் எக்ஸாம்பிள். இப்போ நார்மலாகவே வந்து நம்ம
வீட்ல ஆனியன் வாங்கி வைக்கிறோம். அது கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் யூஸ் பண்ணாம இருந்துச்சு அப்படின்னா, மேல வந்து என்ன கட்டும்? மொள மாரி கட்டும். ஸோ இந்த மாரி கிரீன் கலர்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டெம் ரீஜியன் மாரி ஃபார்ம் ஆகும். ஸோ நம்ம இத தான் என்ன சொல்றோம்? பல்ப் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இது வந்து எப்படி இருக்குன்னா, டிஸ்க் லைக் ஸ்டெம் ஷேப்பா இருக்கும். இதுல வந்து அட்வான்டேஜஸ் ரூட்ஸ்ல தான் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த கிரீன் கலர் இந்த மேல வந்து இந்த போர்ஷன வந்து ஸ்கேல்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஸ்கேல்ஸ் வந்து எப்பவுமே எப்படி இருக்கு? நல்லா ஃப்ளஷியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இல்லன்னா வந்து ஒரு சில டைம் டியூனிகேட்டடா இருக்கும். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் தான் ஆனியன், கார்லிக், டியூலிப் இதெல்லாமே. ஓகேவா? இப்போ பல்ப் வந்து பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் சப்ஏரியல் மாடிஃபிகேஷன். சப்ஏரியல் ஸ்டெம் மாடிஃபிகேஷன்ஸ் ஆர் சீன் ஹெர்பேஷியஸ் பிளான்ட். இது மோஸ்ட் ஆஃப் எந்த பிளான்ட்ஸ்ல இருக்கும்? ஹெர்பேஷியஸ் பிளான்ட்ஸ்ல தான் வந்து இருக்கும். ஏன் அப்படின்னா, அந்த பிளான்ட்ஸ்லாம் வந்து பார்க்கறதுக்கு ஹெர்ப்லாம் வந்து எப்படி இருக்கு? ரொம்ப வீக்கடா இருக்கும். நார்மல் ஒரு பிளான்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அதோட ஸ்டெம் போர்ஷன் வந்து நல்லா ப்ரௌன் இன் கலர்ல இருக்கும். அது வந்து பார்க் ரிஜின்னு சொல்லுவோம். இப்போ வந்து சின்ன சின்ன ஹெர்ப்லாம் வந்து எப்படி இருக்கும்? ரொம்ப சின்ன பிளான்ட்டா தான் இருக்கும். ஹெர்ப் செடி வந்து எப்படி இருக்கும்? இப்போ இந்த கிராஸ் இந்த ஒரு சில பிளான்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி இருக்கும்? ரொம்ப தின்னா மைன்யூட்டடா தான் இருக்கும். ஸோ வீக் ஸ்டெம்மா தான் இருக்கும். ஸோ அப்போ அந்த சப்ஏரியல் மாடிஃபிகேஷனுங்கிறது மோஸ்ட் ஆஃப் இந்த ஹெர்ப் பிளான்ட்ல தான் இருக்கு. நெக்ஸ்ட் இது வந்து பார்க்கறதுக்கு தின்னாவும் வீக்டு ஸ்டெம்மாவும் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. தீஸ் மெயின்லி ஹெல்ப் இன் வெஜிடேட்டிவ் ப்ராபகேஷன். ஸோ இது வந்து மெயினாக எதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது? வெஜிடேட்டிவ் ப்ராபகேஷன் பண்ணுறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. ஓகேங்களா? இது வந்து சப்ஏரியல். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரன்னர். ஓகேவா? இந்த ரன்னர் வந்து பார்த்தீங்கன்னா ரன்னர் அரைஸ் ஃப்ரம் தி பேசல் இன்டர்நோட்ஸ் அண்ட் ஏரியல் பிரான்ச்சஸ். ஓகே. இந்த ரன்னர் வந்து எப்படி வந்து அரைஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இங்க ஒரு பிளான்ட் வந்து இந்த மாதிரி இருக்கு. கீழே வந்து ஃபுல்லாக ரூட்ஸ் வந்து இருக்கு. ஓகே. ஸோ இந்த ஏரியல் பாஷன் போஸ்ட்லேருந்து இந்த போர்ஷன்லேருந்து நமக்கு ரன்னர்ஸ் அப்படிங்கிறது வந்து ஃபார்ம் ஆகுது. ஓகேங்களா? இப்போ புரிஞ்சுதா? இப்போ வந்து பேசல் இன்டர்னோட் போர்ஷன் இருக்கு. இந்த பேசல் இன்டர்னோட் போர்ஷன்ல இருந்து நமக்கு இந்த ஏரியல் பிரான்ச்ல இருந்து நமக்கு என்ன ஃபார்ம் ஆகுது? நல்லா ஒரு ரன் ஹரிசான்டிக்கலி வந்துட்டு ஓவர் தி கிரவுண்ட் வரைக்கும் ஃபார்ம் ஆகுது. The runner has been long and internodes and branches creep over the surface of soil. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சப் இன்டர்னோட் இதுலேருந்து தான் நமக்கு இந்த பிரான்ச்சஸ் வந்து டெவலப் ஆகுது. ஸோ க்ரீப்பிங்காக வளருது. கொடி மாதிரி நமக்கு க்ரீப்பிங்காக வந்து வளருது சர்ஃபேஸ் ஆஃப் தி சாயிலில். இந்த மாதிரி சர்ஃபேஸ் ஆஃப் த சாயிலில் கொடி மாதிரி நமக்கு ஒரு பிளான்ட்டோட இன்டர்னோட் பேஸ்லேருந்து நமக்கு ஹரிசான்டிக்கல் ஓவராக வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து இது எந்த மாதிரி ரூட்லேருந்து டெவலப் ஆகும்னு பார்த்தீங்கன்னா அட்வான்டேஜியஸ் ரூட்லேருந்து டெவலப் ஆகுது. ஓகேவா? இந்த மாதிரி ஒரு அட்வான்டேஜஸ் ரூட்ஸ்லேருந்து நமக்கு டெவலப் ஆகுது. நெக்ஸ்ட்டு இதிலிருந்து நோட்ஸ்லேருந்து அரைஸ் ஆகுது. ஓகேவா? இந்த ஏரியா பிரான்ச்சஸ் அரைஸ் ஃப்ரம் தி ஆக்சில் ஆஃப் தி ஸ்கேல் லீவ்ஸ் ப்ரெசன்ட் அட் தி நோட்ஸ். ஓகேங்களா? ஆன் கெட்டிங் டு செப்பரேட்டட் ஃப்ரம் தி பேரண்ட் பிளான்ட். ஸோ இந்த பேரண்ட் பிளான்ட்லேருந்து அரைஸ் ஆகி நமக்கு என்ன பிளான்ட் வரைக்கும் இருக்குது? ஸோ இதுதான் வந்து இதோட டாட்டர் பிளான்ட். ஓகேவா? ஸோ இந்த டாட்டர் பிளான்ட்லேருந்து நமக்கு வரைக்கும் வந்து ப்ராப்பகேட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அட்டாச்சாக இருந்திருக்கும். இது வந்து நமக்கு என்ன பிளான்ட்டு? பேரண்ட் பிளான்ட். ஓகேவா? இது வந்து என்ன பிளான்ட்டு? இது வந்து டாட்டர் பிளான்ட். ஓகேவா? ஸோ வந்து பேரண்ட் பிளான்ட்லேருந்து டாட்டர் பிளான்ட் வரைக்கும் எதுலேருந்து தான் அரைஸ் ஆகும்? நமக்கு சப்ஏரியல் போர்ஷனில் இருந்து நோடு இன்டர்நோட்லேருந்து தான் நமக்கு வந்து ஃபுல்லாமே வந்து ஸ்லாண்டராக அரைஸ் ஆகி நமக்கு கொடி மாதிரி சாயில் க்ரீப்பிங்காக வளர்ந்துருக்கும். டு எது வரைக்கும் அப்படின்னா டாட்டர் செல்ஸ் வரைக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த ப்ராப்பகேட்டட் ஸ்ட்ரக்சர்ஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம்? நம்ம வந்து ரன்னர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இது ஒன்றும் இல்லை. இப்போ ஒரு பேரண்ட் பிளான்ட்லேருந்து டாட்டர் பிளான்ட் வரைக்கும் ஒரு பிரான்ச்சஸ் வந்து அரைஸ் ஆகி ஒரு கொடி மாதிரி ஒரு டெவலப்பிங் ஆகுது ஒரு பிரான்ச்சு. அந்த பிரான்ச்சை தான் நம்ம ரன்னர் அப்படின்னு சொல்கிறோம். இதில் வந்து ஃபுட் அண்ட் மினரல்ஸ் நியூட்ரிஷன் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பேரண்ட் பிளான்ட் டு வந்து டாட்டர் பிளான்ட்டுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகும். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராபெரி அண்ட் கிராஸ் இதெல்லாமே வந்து எக்ஸாம்பிள்ஸ் வந்து சொல்லலாம். ஓகேவா? இது வந்து மோஸ்ட் ஆஃப் வந்து அட்வான்டேஜஸ் ரூட்ஸ்லேருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா டெவலப் ஆகும். நெக்ஸ்ட்டு ஸ்டோலன். ஸோ அந்த ஸ்டோலன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஸ்டோலன் இஸ் வீக் லேட்டர். ஓகேங்களா? ஸ்டோலன் அப்படிங்கிறது வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டெம் போர்ஷன் இப்படி இருக்குது. ஸோ அது வந்து நமக்கு இப்படி அரைஸ் ஆகும். ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோலன்ஸ் இந்த மாதிரி இப்படி இருக்குது. அதுலேருந்து இப்படி நோட்ஸ் இப்படி ஃபார்ம் ஆகுது. நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி நோட்ஸ்லாம் ஃபார்ம் ஆகுது.
ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா ரூட்ஸ் இந்த மாதிரிலாம் ஃபார்ம் ஆகும். ஸோ இது வந்து ரூட்ஸு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நோட். ஓகேங்களா? இந்த பிரான்ச்லாம் வந்து நோட். இதெல்லாம் கீழே வந்து ஃபார்ம் ஆயிருக்க இந்த நோடு இந்த ஸ்ட்ரக்சரில் வந்து அரேஞ்ச் ஆகிருக்கிறது தான் வந்து ஸ்டோலன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஸ்டோலர் வந்து மோஸ்ட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா வீக் அண்ட் லேட்ரல் பிரான்ச்சஸ் வந்து தான் அரைஸ் ஆகும். நல்லா வந்து ஒரு வீக்கான லேட்ரல் பிரான்ச் இருக்கும் பார்த்தீங்களா, அதுலேருந்து அரைஸ் ஆகும். அந்த ஸ்டெம் போர்ஷன்லேருந்து பேஸ் ஆஃப் ஸ்டெம் போர்ஷன்லேருந்து தான் அரைஸே ஆகுது. மோஸ்ட் ஆஃப் வந்து இந்த ரன்னர்ஸ், இந்த ஸ்டோலன், அதுக்கப்புறம் வந்து பல்ப் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு பேஸ் ஆஃப் ஸ்டெம் போர்ஷன்லேருந்து தான் அரைஸ் ஆகுது. ஓகே, after then grow aerially and sometimes softly beyond downward to the touch of ground, whether the terminal ground gives to arise to the new shoot and advantageous roots. ஓகேங்களா, இது வந்து அட்வான்டேஜஸ் ரூட்ஸ் தான் வந்து மோஸ்ட் ஆஃப் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த ஸ்டோலன்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நோட் அண்ட் இன்டர்நோட் ரீஜன் வந்து ஃபார்ம் ஆகுது. நெக்ஸ்ட் தே ஆர் சிமிலர் டு ரன்னர் எக்ஸப்ட் ஃப்ரம் தி fact of the are produced such beneath the surface of the ground. ஓகேங்களா, ஸோ மோஸ்ட் ஆஃப் இந்த ஸ்டோலன்ஸ் வந்து நோட்ஸ் அண்ட் இன்டர்நோட்ஸ்லேருந்து தான் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ தே ஆர் ரன்னர்ஸ் டு எக்ஸப்ட் டு ஃபேக்ட் ஆஃப் தி ப்ரொடியூஸ் beneath of the surface groundலேருந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மின்ட் பிளான்ட். ஓகேவா, புதினா ஓகேவா, மின்ட் பிளான்ட்லேருந்து இதாகுது ஸ்டோலன் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு ஆஃப்செட். ஸோ ஆஃப்செட் அப்படிங்கிறது ஆஃப்செட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர் ஷார்ட்டாக இருக்கும், ஆர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லெஸ் திக்கடாக வந்து இருக்கும். ஓகேவா, இந்த ஆஃப்செட் வந்து எப்படி இருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோர் ஆர் லெஸ் திக்கண்டாக இருக்கும். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பிஸ்டியா பிளான்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பிளான்ஸை வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ வந்து கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன ரூட்ஸ் இருக்கும், அட்வான்டேஜஸ் ரூட்ஸாக வந்து இருக்கும். ஸோ மோர் ஆர் லெஸ் வந்து கொஞ்சம் திக்கண்டாக இருக்கும், ஹரிசான்டிக்கலி பிரான்ச்சாக வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் வந்து இன்டர்நோட்லேருந்து தான் வந்து அரைஸ் ஆகிருக்கும். ஸோ திஸ் அரைஸ் ஃப்ரம் தி ஆக்சல் ஆஃப் லோவர் லீவ்ஸ் ஆஃப் தி மெயின் ஷூட். இது வந்து பார்த்தீங்கன்னா லோவர் லீஃப் ஆஃப் மெயின் ஷூட்லேருந்து ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ இதை ஆஃப் செட் ப்ரொடியூசஸ் டு turf and the leaves arranged in the row-state fashion above the cluster of roots below. Upon detaching from the parent plant, each branch can grow into new plant. ஓகேவா, இப்போ இந்த பிஸ்டியா பிளான்ட் வந்து ஆஃப்செட் அப்படிங்கிற ஒரு இது வந்து பேரண்ட் பிளான்ட் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த பேரண்ட் பிளான்ட் வந்து பேஸ் ஆஃப் தி ஆக்சல்ல இருந்து நமக்கு இந்த மாதிரி அரைஸ் ஆகி இந்த மாதிரி ஒரு டாட்டர் பிளான்ட் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ இது வந்து நியூ பிளான்ட்டாக அரைஸ் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகும், பேரண்ட்லேருந்து டாட்டர் பிளான்ட் வந்து நியூ பிளான்ட்டாக அரைஸ் ஆச்சு அப்படின்னா அது வந்து டிட்டாச்ட் ஆயிரும். இந்த ஆஃப்செட் அப்படிங்கிறது வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா டிட்டாச்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து ஒரு நியூ பிளான்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓனாக வந்து இண்டிவிஜுவலாக வந்து க்ரோவிங் வந்து இருக்கும். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பிஸ்டியா அண்டு வந்து எஷோர்னியா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, இஷ்ஹோனியா. ஸோ வந்து ஆஃப்செட் வந்து பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு சக்கர். தி sucker originate the lateral branch of the underground axial part and aerial shoot. ஓகேங்களா, ஸோ சக்கர் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அரைஸ் ஆகிருக்கும்னா இந்த லேட்ரல் பிரான்ச்லேருந்து அரைஸ் ஆகிருக்கும். இப்போ வந்து இதுதான் வந்து ஒரு ஸ்டெம் போர்ஷன் அப்படின்னா இந்த லேட்ரல் பிரான்ச்லேருந்து நமக்கு ஒரு பிரான்ச் வந்து அரைஸ் ஆகிருக்கும். ஓகேவா, ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா சக்கர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இந்த சக்கர் வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் கிரவுண்ட் ஏரியல் பட்டு. ஓகேவா, இதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம், அண்டர் கிரவுண்ட் ஏரியல் பட்டுன்னு சொல்கிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் கிரவுண்டு இதுலேருந்து தான் நமக்கு அரைஸ் ஆகிருக்கு ஏரியல் ஷூட் போர்ஷன்லேருந்து லேட்ரல் பிரான்ச்லேருந்து. இட் க்ரோஸ் அண்டர் கிரவுண்ட் obliquely for some distance before emerging upwards. Suckers bears axillary buds at the nodes which can arise to the new plant. ஸோ வந்து இந்த ஆக்சில் பட்ஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா டிட்டாச் ஆகி நமக்கு இந்த நோட் மட்டும் டிட்டாச் ஆகி நமக்கு ஒரு நியூ பிளான்ட்டாக அரைஸ் ஆச்சு அப்படின்னா அதுதான் நம்ம சக்கர் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ சக்கர் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு ஸ்டெம் ரீஜனில் லேட்ரல் பிரான்ச்லேருந்து ஆக்சிலர் பட்ஸாக வந்து ஃபார்ம் ஆகுது இந்த மாதிரி. ஸோ இது என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்சம் வந்து டிட்டாச் ஆகி ஒரு நியூ பிளான்ட்டாக வந்து அரைஸ் பண்ணும். இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா
கிரிசாந்திமம் அப்படிங்கிற ஒரு ஃப்ளவர் ஸ்பீஷீஸ் ஓகேங்களா. கிரிசாந்திமம்ங்கிற ஒரு எல்லோ கலரில் ஆரஞ்சு கலரில் இருக்கும் பார்க்குறக்கு இந்த ஃப்ளவர் இது. ஸோ நிறைய இந்த ஆயுத பூஜை டைம்லலாம் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஃப்ளவர்ஸ் இந்த மாதிரி நல்லா வந்து ப்ளஃபியாக இருக்கும். கீழே வந்து க்ரீன் கலரில் இருக்கும். கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டெம்மோடு இருக்கும். ஸோ இந்த ஃப்ளவர் தான் வந்து கிரிசாந்திமம்னு சொல்லுவோம். இது மோஸ்ட் ஆஃப் ஆரஞ்சான எல்லோயிஷ் கலரில் இருக்கும். ஸோ இந்த ஃப்ளவர்ஸ்க்குலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சக்கர் ஃபார்மேஷன் தான் வந்து நடக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ வந்து சப் ஏரியலில் வந்து பார்த்தோம் என்னென்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஏரியலில் வந்து பார்த்தோம். சப் ஏரியலில் அண்டர் கிரவுண்ட் பார்த்தோம். சப் ஏரியலில் வந்து பார்த்தோம். இப்போ வந்து ஏரியல் மாடிஃபிகேஷன் வந்து பார்க்குறோம். இன் சம் பிளான்ட் ஸ்டெம் above the ground underground modification performs specialized functions such as providing support, protection and forming photosynthesis. ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதுலேருந்து ஃபார்ம் ஆகுது? ஏரியல் மாடிஃபிகேஷன் அப்படின்னாலே வந்து இந்த கிரவுண்ட் அண்டர் கிரவுண்டுக்கு மேலே இருக்க அந்த பிளான்ட் ஆக்சிஸ்க்கு மேலே ஓகேவா. இப்போது அப்போதி சர்ஃபேஸுக்கு மேலே இருக்க பிளான்ட் ஆக்சிஸ் தான் நம்ம ஸ்டெம்னு சொல்லுவோம். ஸோ அதுலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏரியல் போர்ஷனில் வந்து ஒரு மாடிஃபிகேஷன் நடந்துச்சு அப்படின்னா அதை நம்ம ஏரியல் மாடிஃபிகேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் வந்து ஸ்பெஷலைஸ்டு ஃபங்க்ஷன்ஸ்லாம் வந்து நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்னென்னா வந்து ஒரு சப்போர்ட் வந்து கிடைக்குது, ப்ரொடெக்ஷன் வந்து கிடைக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோசிந்தசிஸும் வந்து பண்ணுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏரியல் மாடிஃபிகேஷன். இதுக்கு எக்ஸாம்பிள் டென்ட்ரில். ஸோ இந்த டென்ட்ரில் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா க்ரீன் த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர்ஸில் வந்து இருக்கும். எப்படி இருக்கும்? க்ரீன் அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர்ஸில் இருக்கும். ஸ்பைரலியாக இருக்கும், காயில்டாக இந்த மாதிரி ஒரு இப்படி வந்து இந்த மாதிரி ஸ்பைரலாக ஃபுல்லாக இந்த மாதிரி காயில்டு ஸ்ட்ரக்சர்ஸில் வந்து இருக்கும். ஓகே, இது வந்து ரொம்ப சென்சிட்டிவ் டு டச். இது வந்து டச் பண்ணுறதுக்கு ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும். ஏன்னா ரொம்ப வீக்கராக இருக்கும் அந்த ஸ்டெம்ஸ்லாம். ஓகே, திஸ் ஹெல்ப்ஸ் டு வீக் ஸ்டெம்டு பிளான்ட் கிளைம்பிங் அகைன்ஸ்ட் டு சாலிட் சப்போர்ட். ஸோ இது வந்து பார்க்குறக்கு ரொம்ப வீக்கராக இருக்கும் இந்த ஸ்டெம்ஸ்லாம். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு த டென்ட்ரில் கேன் பி மாடிஃபைட் ஆஃப் ஆக்சில் பட்ஸ் ஆர் ஃப்ளோரல் பட்ஸ். இது வந்து ஆக்சில் பட்ஸ் அண்ட் ஃப்ளோரல் பட்ஸ் மூலிமா வந்து மாடிஃபை ஆகிருக்கும். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரவுட்ஸ்ன்னு சொல்கிற குக்கும்பர், பம்கின்ஸ், அதுக்கப்புறம் வாட்டர் மெலான்ஸ், அதுக்கப்புறம் கிரேப் பீன்ஸ்லலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏரியல் போர்ஷனில் நமக்கு இப்போது இந்த மாதிரிலாம் லீஃப் ஆக்சிஸ்லாம் இருக்கும். ஓகேங்களா. இந்த மாதிரி ஸ்டெம் கொடி மாதிரி இருக்கும். கொடி மாதிரி இருக்கிறதெல்லாம் மோஸ்ட் ஆஃப் இந்த மாதிரி இந்த டென்ட்ரில் ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு பிரான்ச்சஸ் வந்து இப்படி இருக்குது. ஸோ லீஃப் வந்து இதில் ஃபுல்லாமே இந்த மாதிரி அரைஸ் ஆகிருக்கு. ஸோ அந்த போர்ஷன்லேருந்து ஸ்டெம் ரீஜன்லேருந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த டென்ட்ரில் இப்படி இருக்கும், வீக்கர் ஸ்டெம்மாக இருக்கும். ஓகேங்களா. மோஸ்ட் ஆஃப் இந்த கொடி மாதிரி இருக்க பிளான்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டென்ட்ரில் ஃபார்மேஷன் வந்து இருக்கும். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து குக்கும்பர், அதுக்கப்புறம் பம்கின்ஸ் அண்ட் வாட்டர்மெலன்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு thorn. They are harder pointed structures is developed on the axis of the leaves. ஸோ இந்த லீவ்ஸ் இதுலேருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தான்ஸ் அப்படிங்கிறது வந்து ஃபார்மேஷன் ஆகுது. ஸோ இந்த தான்ஸ் ஆர் மாடிஃபைடு ஆக்சலி பட்ஸ். ஓகேவா. இப்போ வந்து இந்த வந்து தூதுவளை, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரோஸ் செடியிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா தான் அப்படிங்கிறது முள் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா. தான் அப்படின்னா முள் அப்படின்னு அர்த்தம். ஸோ வந்து இது வந்து ஷார்ப்டாக இருக்கும் இந்த ஸ்ட்ரக்சர். இப்போ வந்து ஸ்டெம்மில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து இருக்கும். இது மோஸ்ட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொடெக்டிவ்காக இது வந்து இருக்கும். ஓகேவா. ஸோ ஏதாவது ஒரு அனிமல் கிட்டேருந்து நம்மளை வந்து தானே வந்து ஒரு ப்ரொடெக்டிவ் வந்து பண்ணுறதுக்காக அதோட ஸ்டெம் ரீஜன்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி முள்ளாக வந்து இருக்கும். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிட்ரஸ் அண்டு போகன்வில்லா அப்படிங்கிற காகித பூன்னு சொல்லுவாங்க இதை. ஓகேவா. காகித பூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த போகன்வில்லா அப்படிங்கிற பிளான்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன இருக்கும், இந்த மாதிரி தான்ஸ் லைக் ஸ்ட்ரக்சர்ஸில் இருக்கும். நெக்ஸ்ட்டு பைலோக்ளாய்டு அப்படின்னு சொல்கிற பிளான்ட். ஓகேவா. பைலோக்ளாய்டு. The phyllocloid are flattened or cylindrical green stem and unlimited growth. இது வந்து பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டடாக வந்து growth ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பைலோக்ளாய்டு வந்து எப்படி இருக்குன்னா ஃப்ளாட்டடாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஃப்ளாட்டட் அண்டு சிலிண்ட்ரிக்கலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ரொம்ப ஃப்ளாட்டடாக சிலிண்ட்ரிக்கலாக இருக்கும். இந்த சப்பாத்தி களிலாம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும், இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சராக இருக்கும். இது பார்க்குறக்கு எப்படி இருக்கும், அதோட ஸ்டெம் ரீஜனே வந்து பார்க்குறதுக்கு நல்லா ஃப்ளாட்டடாக இருக்கும், சிலிண்ட்ரிக்கலாக இருக்கும். ஸ்டெம் க்ரீன் கலரில் இருக்கும். நல்லா அன்லிமிட்டடாக வந்து க்ரோத் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா காமன்லி ஃபவுண்ட் அஸ் அ ஜீரோஃபைட்டிக் பிளான்ட். ஜீரோஃபைட்டிக் பிளான்ட் அப்படிங்கிறது ரொம்ப ட்ரை ரீஜியன் பிளேஸில் வந்து வளர்கிற இந்த
இருக்கிறது தான் நம்ம வந்து ஜீரோஃபைட்டிக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வந்து இந்த சப்பாத்திக்கலைலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்கே வளரும்? ஃபுல்லாமே வந்து டெசர்ட் ரீஜியனில் தான் வந்து வளரும். ஸோ இந்த மாதிரி டெசர்ட் ரீஜியன் இதில் வந்து வளர்கிற பிளான்ட்ஸ் தான் நம்ம ஜீரோஃபைட்டிக் பிளான்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வாட்டர்ஸ் வந்து இதுக்கு அதிகமாக வந்து தேவைப்படாது. ஸோ இருக்க வாட்டர்ஸை வந்து அதை ஸ்டோர் பண்ணி பிளான்ட் வந்துங்கிறது க்ரோத் ஆகும். ஸோ இன் விச் லீவ்ஸ் ஆர் மாடிஃபைட் டு ஸ்பைன்ஸ். ஸோ வந்து இந்த லீவ்ஸ்லாம் வந்து மாடிஃபை ஆகிக்கும் ஸ்பைன்ஸ் இதாக. நெக்ஸ்ட் இந்த பைலோக்ளாட் கேன் பர்ஃபார்ம் தி ஃபோட்டோசிந்தசிஸ். இது வந்து தனக்கு தேவையான ஃபுட்டை வந்து தானே ஃபோட்டோசிந்தசிஸ் வந்து பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கும். நெக்ஸ்ட் வாட்டர் அண்ட் மியூசிலேஜஸ் எல்லாமே வந்து ஸ்டோர் பண்ணிக்கும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா திக் அண்ட் ஃப்ளஷி அண்ட் சக்குலண்ட் ஒப்பன்ஷியா அண்ட் சிலிண்ட்ரிக்கல் யூஃபோர்பியா, அதுக்கப்புறம் வந்து கஸ்கோரினா அப்படிங்கிற பிளான்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து பைலோக்ளாடுக்கு வந்து எக்ஸாம்பிள்ஸ். ஸோ இந்த பைலோக்ளாட் அப்படின்னாலே வந்து ஒரு ஜீரோஃபைட்டிக் பிளான்ட் தான், டெசர்ட்டில் வளருது. இது மோஸ்ட் ஆஃப் வந்து பார்க்குறதுக்கு ஃப்ளாட்டடாக இருக்கும், சிலிண்ட்ரிக்கல் ஆஃப் கிரீன் ஸ்டெம்மாக இருக்கும், திக்டாக இருக்கும், ஃப்ளஷியாக. ஸோ அதுக்கு வந்து சப்பாத்திக்கல்லையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து இது பண்ணாலே வந்து சப்பாத்தி. ஸோ நெக்ஸ்ட்டு கிளாடோட்ஸ் ஆர் ஃப்ளாட்டட் கிரீன் ஸ்டெம்மாக இருக்கும். ஸோ வந்து கிளாடோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டட் ஆர் க்ரீன் ஸ்டெம்ஸாக இருக்கும். ஸோ வந்து ஆர் 1 or 2 இன்டர்நோட்ஸ் லாங். ஓகேவா? ஸோ வந்து 1 or 2 இன்டர்நோட்ஸ் லாங்லேருந்து இருக்கும். இட்ஸ் டெவலப்டு ஃப்ரம் ஆக்சில் அண்ட் ஸ்கேலி லீவ்ஸ். ஓகேவா? இது வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் வந்து பண்ணிக்கும். இது வந்து ஒரு ட்ரூவான லீவ் தான். இதுலேருந்து ஸ்பைன்ஸ் அண்ட் ஸ்கேல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரஸ்கஸ் அப்படிங்கிற ஸ்பீஷீஸ். ஓகேங்களா? இந்த ரஸ்கஸ் ஸ்பீஷீஸில் வந்து கிளாடோட் அப்படிங்கிறது வந்து என்னென்னா இந்த மாதிரி ஒரு பிளான்ட் ஆக்சிஸ் இருக்குன்னா இதில் வந்து இந்த மாதிரி லீவ்ஸ் வந்து இருக்கும். ஸோ இந்த போர்ஷன் தான் நம்ம என்ன சொல்கிறோம், கிளாடோட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த கிளாடோட் வந்து நல்லா ஃப்ளாட்டடாக க்ரீன் ஸ்டெம்ஸில் இருக்கும். இது வந்து 2 இன்டர்நோட்ஸ் லாங்காக வந்து வளரும். ஸோ ஆக்சில் ஆஃப் தி ஸ்கேலி லீவ்ஸ். ஸோ அது வந்து லீவ்ஸ் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்ட்ரக்சரில் இருக்கிறதா நம்ம ஸ்கேலி லீவ்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி லீவ் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரஸ்கஸ். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டெம் ஆஃப் ஹீலியாந்தஸ் ஆனுவஸ். ஸோ வந்து ஹீலியாந்தஸ் ஆனுவஸ்ங்கிற பிளான்ட்டோட ஸ்டெம் எப்படி மாடிஃபை இருக்குன்னா எபிடர்மிஸ் வந்து அவுட்டர்மோஸ்ட் லேயர்ஸை வந்துட்டு நம்ம எபிடர்மிஸ்ன்னு சொல்லுவோம். நார்மலாகவே வந்து ஒரு செல்ஸில் வந்து ஃபஸ்ட்டு இருக்க அவுட்டர்மோஸ்ட் லேயரை நம்ம என்ன சொல்லுவோம், எபிடர்மிஸ் லேயர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஸ்டெம்மோட ஃபர்ஸ்ட் அவுட்டர்மோஸ்ட் லேயர் நம்ம என்ன சொல்கிறோம், எபிடர்மிஸ்ன்னு சொல்கிறோம். இன் திஸ் யூனிசெரேட் ஆர் காம்போசிட் ஆர் லிவிங் பேரன்கைமாவாக இருக்கும். ஓகேவா? இது எப்படி இருக்கும், யூனிசெரேட்டாக இருக்கும், காம்போஸ்ட் லிவிங் பேரன்கைமா செல்ஸாக இருக்குது. நெக்ஸ்ட் தே ஆர் நோ இன்டர்செல்லுலர் ஸ்பேஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்செல்லுலர் ஸ்பேஸ் அப்படிங்கிறது வந்து ஆப்சண்ட்டாக இருக்குது இந்த ஹீலியாந்தஸ் ஆனுவஸ்ங்கிற பிளான்ட்டில். தி கண்டினியூட்டி ஆஃப் தி எபிடர்மிஸ் இட் இஸ் சம்டைம்ஸ் இன்டரப்ட் ஆஃப் தி ப்ரெசன்ஸ் ஆஃப் ஸ்டொமேட்டா. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எபிடர்ம்ஸ் வந்து சம்டைம்ஸ் வந்து இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஸ்டொமேட்டா இருக்கும். ஸோ இந்த ஸ்டொமேட்டா வந்து என்ன பண்ணுது, ஃபோட்டோ ரெஸ்பிரேஷனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. இந்த ஸ்டொமேட்டா வந்து என்ன பண்ணும், ஃபோட்டோ ரெஸ்பிரேஷன். ஓகேங்களா? ரெஸ்பிரேஷனுக்கு வந்து மோஸ்ட் ஆஃப் வந்து ஹெல்ப் பண்ணுது ஸ்டொமேட்டா. ஓகேவா? இந்த ஸ்டொமேட்டா வந்து ஓப்பன் அண்ட் க்ளோசிங் ஆகும்போது ஸோ வந்து பிளான்ட்ங்கிறது வந்து ரெஸ்பிரேஷனுங்கிற ப்ராசஸ் வந்து பண்ணிக்குது. ஓகேவா? இந்த ஹீலியாந்தஸ் ஆனுவஸ்ங்கிற எபிடர்மிஸ் வந்து பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா அவுட்டர் மோஸ்ட் லேயர்ஸாக எபிடர்மிஸ்ன்னு சொல்கிறோம். இது யூனிசெரேட்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு இது வந்து நோ இன்டர்செல்லுலர் ஸ்பேஸ். ஓகேங்களா? இன்டர்செல்லுலர் ஸ்பேஸ் அப்படிங்கிறது வந்து ஆப்சண்ட். இதில் வந்து ஸ்டொமேட்டா வந்து ப்ரெசென்ட் ஆகும். இந்த ஸ்டொமேட்டா என்ன பண்ணும், ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ இதுதான் இதோட ஸ்ட்ரக்சர்ஸ். மேலே வந்து ஃபர்ஸ்ட் என்ன இருக்குது, ஹேர் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து எபிடர்மிஸ் லேயர் இருக்குது. அதுக்கடுத்த லேயர் வந்து பார்த்திங்கன்னா கேம்பியம். ஸோ இந்த கேம்பியம்ல தான் என்ன இருக்கும், சைலம் அண்ட் ஃப்ளோயம் செல்ஸ், கார்டாக்ஸ் இதெல்லாமே சேர்ந்து இருக்கிறதா நம்ம வந்து கேம்பியம் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு அடுத்த ரீஜன் வந்து பார்த்திங்கன்னா ஹைப்போடெர்மிஸ் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இந்த கேம்பியத்துக்குள்ளேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா புரோட்டோசைலம் வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு மெட்டாசைலம் வந்து இருக்குது. அப்புறம் வந்து கார்டாக்ஸ் ரீஜியன் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் வந்து மெடுலரி ரே அண்டு சென்ட்ரல் போர்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா பித் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வாஸ்குலர் பண்டல் அப்படிங்கிறது, வாஸ்குலர் டிஷ்யூ அப்படின்னாலே என்னது, சைலம் ப்ளஸ் ஃப்ளோயம் செல்ஸை தான் நம்ம வாஸ்குலர் டிஷ்யூ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து வாஸ்குலர் பண்டல் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ வந்து கிராஸ் செக்ஷனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா
ஃபர்ஸ்ட் வந்து ஏர் இருக்குது, நெக்ஸ்ட் எபிடெர்மிஸ் இருக்குது, ஹைப்போடெர்மிஸ் இருக்குது. இந்த கோலன் கைமா செல்ஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஃபுட் அண்ட் வாட்டர்ஸ்லாம் வந்து ஸ்டோர் பண்ணிக்கும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா டஸ்ட் அப்படிங்கிற ஒரு ரீஜன் இருக்குது. அதுக்கப்புறம் கார்டஸ் இருக்குது பேரன் கைமா. அதுக்கப்புறம் ஸ்டார் ஷீத் வந்து ப்ரெசென்ட் ஆகியிருந்திருக்கு. இந்த ஹீலியாந்தஸ் ஆனுவஸ்ங்கிறதுல ஸ்டார் ஷீத் வந்து ப்ரெசென்ட் ஆகியிருந்திருக்கு. அதுக்கப்புறம் பண்டில் கேப் அப்படிங்கிற ஸ்க்ளீரியன் கைமஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகியிருந்திருக்கு. நெக்ஸ்ட்டு ப்ளோயம், அதுக்கப்புறம் வந்து கேம்பியம், மெட்டாசைலம், மெடுலரி ரே, அப்புறம் வந்து கோட்டோசைலம், அதுக்கப்புறம் பிரித் வந்து ப்ரெசென்ட் ஆகியிருந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ வந்து இதுதான் ஹீலியாந்தஸ் ஆனுவஸ் அப்படிங்கிற ஸ்ட்ரக்சர்ஸோட இது. ஓகே. ஸோ இந்த கோலன் கைமா, இந்த கோலன் கைமா வந்து மோஸ்ட் ஆஃப் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா வாட்டர் லாஸை வந்து லீவ்ஸ்லேருந்து கொஞ்சம் கம்மி பண்ணும். அதுக்கப்புறம் ரெகுலேட்டிங் வாட்டர் அப்டேக் டு ரூட்ஸ் வந்து ரூட்ஸ்லேருந்து வாட்டர் அப்டேக் பண்ணுறது வந்து ரெகுலேட்டிங் பண்ணும். அதுக்கப்புறம் ப்ரொவைடிங் டிஃபென்ஸ் அகைன்ஸ்ட் பேத்தோஜன். ஸோ வந்து ஒரு பேத்தோஜன்ஸ் கிட்ட இருந்து ஒரு ஒரு அகைன்ஸ்டாக வந்து இது பண்ணும். இம்யூனிட்டி ரெஸ்பான்சிபிளாக இது வந்து இருந்து ஒரு அகைன்ஸ்டாக வந்து போராடும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் ப்ரொவைடிங் சப்போர்ட் ஆஃப் தி பிளான்ட். ஓகே. ஸோ வந்து க்ரோயிங் ஏரியாஸில் வந்து ஒரு சப்போர்ட்டிவ் வந்து கொடுக்கும். ஓகேவா? எது கோலன் கைமா. ஸோ அப்போ வந்து கோலன் கைமா அப்படிங்கிறது வந்து எப்படி இருக்கும்? திக் செல்ஸாக வந்து இருக்கும். இது வந்து ஒரு சிம்பிளஸ்ட் பிளான்ட் டிஷ்யூ கோலன் கைமா அப்படிங்கிறது. இது வந்து வாட்டர் லாஸை வந்து ரெகுலேட்டிங் பண்ணும். அதுக்கப்புறம் வந்து ரூட்ஸ் வந்து வாட்டர் எடுத்துகிட்டு வர்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நிறைய பேத்தஜன்ஸ் கிட்ட இருந்து வந்து சேஃப் பண்ணுறதுக்கு ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு இம்யூன் ரெஸ்பான்சிபிளாக இருக்கும். அதுக்கப்புறம் ப்ரொவைடிங் சப்போர்ட்ஸ் வந்து கொடுக்கும் பிளான்ட் க்ரோயிங்க்கு. ஓகே. பேரன்கைமா செல்ஸ் வந்து என்ன பண்ணுன்னா ரொம்ப தின் வால்ஸாக இருக்கும், ஃப்ளஷியே பாட்டாக வந்து இருக்கும். இது வந்து ஓவலாகவும் நியூட்ரிஷன் அண்ட் வாட்டர்ஸை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும், ஃபோட்டோசிந்தசிஸ் வந்து பண்ணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஸ்க்ளீரன் கைமா என்ன பண்ணும் அப்படின்னா திக்காக இருக்கும், டஃப் வால்ஸாக வந்து இருக்கும். இதில் வந்து மெச்சூர்ட் செல்ஸ் ஆர் டெட் செல்ஸ் வந்து இருக்கும். ஸோ வந்து கார்டெக்ஸ் அண்ட் ஃப்ரூட் சைலம் ப்ளோயம் பெர்மனன்ட் சப்போர்ட் வந்து கொடுக்கும். ஓகேங்களா? இது வந்து ஒரு பெர்மனன்ட் சப்போர்ட் வந்து கொடுக்கும். ஸோ இந்த ஸ்க்ளீரன் கைமாஸில் வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைமரி வால் இருக்கும். அதுக்குள்ளே வந்து அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா செகண்டரி வால்ங்கிறது வந்து இருக்கும். ஸோ இதுக்குள்ளே இருக்க ரீஜனை வந்து நம்ம லியூமன் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பேரன் கைமாஸில் வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா குளோரோபிளாஸ்ட் வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான். ஸோ வந்து பேரன் கைமான என்னென்னு பார்த்தாச்சு, கோலன் கைமான என்னென்னு பார்த்தாச்சு, ஸ்க்ளீரன் கைமான என்னென்னு பார்த்தாச்சு. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு கார்டெக்ஸ். தி ஜோன் பிட்வீன் ஸ்டீல் ஆர் எபிடர்மிஸ் இட்ஸ் ப்ரிஃபர்ட் ஆஸ் அ கார்டெக்ஸ். ஓகேங்களா? இந்த கார்டெக்ஸ் வந்து என்ன பண்ணுது, ஒரு ஸ்டீல் அண்ட் எபிடர்மிஸ்க்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கார்டெக்ஸ் ஜோன்ஸ் வந்து அமைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஹைப்போடெர்மிஸ் அண்ட் ஜென்ரல் கார்டெக்ஸ் ஆஃப் எண்டோடெர்மிஸ். ஸோ இது வந்து கார்டெக்ஸ் ரீஜனை வந்து ஹைப்போடெர்மிஸ் அண்ட் எண்டோடெர்மிஸ்க்கு வந்து இன்டர் பிட்வீன் இருக்கனால நம்ம கார்டெக்ஸை வந்துட்டு நம்ம டிஃபைன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு ஹைப்போடெர்மிஸ். இந்த ஹைப்போடெர்மிஸ் என்ன பண்ணுன்னா பெரிபிரல் லேயர் ஆஃப் கார்டெக்ஸ் ரீஜன் கிட்ட இருக்குது. இது வந்து அட்ஜஸ்ட் ஆஃப் எபிடெர்மிஸாக வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து காம்போஸ்ட் ஆஃப் ஃபியூ லேயர்ஸ் ஆஃப் குளோரன் கைமா செல்ஸுக்கு கீழே ஆங்கிலோ டைப்பில் வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இப்போ இந்த கோலன் கைமானா என்னன்னு சொன்னேன். ஸோ இந்த கோலன் கைமா வந்து கண்டினியூஸ் பேண்டாக வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ கோலன் கைமாவை நான் என்ன சொல்லியிருந்தேன், எலாங்குலேட்டட் திக் வால்டு செல்ஸாக வந்து இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த ஸ்ட்ராங் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து இருக்கும். இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு எலாக்சிசிட்டியும் அதுக்கப்புறம் வந்து ஒரு சப்போர்ட் வந்து கொடுக்கும். ஓகேவா? ஹைப்போடெர்மிஸ். இப்போ வந்து எண்டோடெர்மிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் அவுட்டர் மோஸ்ட் லேயர் ஆஃப் கார்டெக்ஸ் வந்து இருக்குது. Next, the continuous layer of what-weather wavy of outline is composed of parenchyma cells, which are parallel ஷேப்பில் வந்து இருக்குது. வித்தவுட் இன்டர்செல்லுலர் ஸ்பேஸில் வந்து இன்டர்செல்லுலர் ஸ்பேஸ் அப்படிங்கிறது வந்து ஆப்சண்ட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பேரலல் ஷேப்பில் இந்த மாதிரி பேரலல் ஷேப்பில் வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ அபுடன்ட் ஸ்டார்ச் கிரெயினாக இருக்குது. ஸோ திஸ் இஸ் லேஸ் இஸ் ஆஃப்டன் ரெஃபர் டு ஸ்டார் ஷீட்டாக வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து எண்டோடெர்மிஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்ச் ஷீட் வந்து இருக்குது. ஓகேவா? ஸ்டார்ச் ஷீட் அப்படிங்கிறது இது வந்து ஒரு ஸ்டோரேஜ் ஃபுட்டு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டீலு. So steel consists of tissue of internal and endodermis, is composed pericycle, vascular bundle and medullary and இதெல்லாமே இருக்கு. ஸோ ஸ்டீல்ஸ் வந்து என்ன ஸ்டீல்ஸில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சைப்பனோ ஸ்டீல்ஸ்லாம் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ ப்ரெசன்ஸ் ஆஃப் தி பித் அண்ட் யூ ஸ்டில் அண்ட் ஓப்பன்
collateral and vascular bundles are arranged more or less in a ring. ஓகேவா? ஸோ மோர் ஆர் லெஸ் இன் ரிங் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் பெரிசைக்கிள். தி பெரிபிரல் லேயர் ஆஃப் ஸ்டீல்ஸ் லைஸ் டு இன்டர்னல் ஆஃப் தி என்டோடர்மிஸ். தி பேரன்கைமா செல்ஸ் ஆஃப் தின் வால்ட் அண்ட் லூஸ்லி அரேஞ்ச்டு. இந்த பெரிசைக்கிள்ஸ் வந்து பேரன்கைமா செல்ஸால் மேட் ஆஃப் ஆயிருக்கு, தின் வால்டாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து லூஸ்லியாக வந்து அரேஞ்ச் ஆகிருக்கு. ஓகேவா? இன்டர்செல்லுலர் ஸ்பேஸோட லூஸ்லியாக அரேஞ்ச் ஆகிருக்கு. இந்த கிளியரன்கைமா செல்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா பேச்சஸாகவும் பிரைமரி ப்ளோயம் அண்டு பண்டில் கேப்பாக அரேஞ்ச்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பித் ரீஜியன். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெடுலாக்கு இதில் வந்து அமைஞ்சிருக்கு. நெக்ஸ்ட்டு இன்டர்மோஸ்ட் சென்ட்ரல் ரீஜியனாக இந்த ஸ்டீல் ரீஜியன் வந்து இருக்குது. இட் இஸ் லார்ஜ் அண்ட் கம்போஸ்ட் பேரன்கைமாட்டஸ் ஆஃப் தி வேரியஸ் ஷேப்ஸாகவும் அபுடண்ட் இன்டர்னல் ஸ்பெல்ஸாக வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு குக்கர் பிட்டா வந்து குக்கர் பிட்டேசியோட ஸ்டெம் வந்து பார்ப்போம். இந்த குக்கர் பிட்டோட சில ஸ்டெம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து எபிடர்மிஸ் அவுட் க்ரோத் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து எபிடர்மிஸ், அதுக்கப்புறம் குளோரன் கைமா வந்து இருக்கும், பேரன் கைமா, நெக்ஸ்ட்டு கிளீரன் கைமா செல்ஸ் வந்து இருக்குது, ஸ்டார் ஷீத் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட்டு புரோட்டோசைலம் அண்டு ப்ளோயம் அண்டு கேம்பியம் வந்து இருக்குது. ஸோ இந்த கேம்பியத்துக்குள்ள தான் புரோட்டோசைலம், மெட்டாசைலம், ப்ளோயம் எல்லாம் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் சென்டர் ரீஜன் வந்து பார்த்திங்கன்னா பித் வந்து இருக்குது. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம என்ன குக்கர் பிட்டேசியோட ஸ்டெம்ஸ் வந்து பார்த்தாச்சு, ஹீலியன் தானுவஸோடது ஸ்டெம் போர்ஷன் வந்து பார்த்தாச்சு. ஓகே, இப்போ வந்து ஸ்டெம்னா என்னென்னு பார்த்தோம். இன்னைக்கு என்னென்ன பார்த்தோம் கிளாஸில்? ஸ்டெம்னா என்னென்னு பார்த்தோம், ஸ்டெம்மோட டைப்ஸ் வந்து என்னென்னு பார்த்தோம், ஸ்டெம்மோட மாடிஃபிகேஷன்ஸ் வந்து என்னென்னு சொல்லி பார்த்தோம். 3 டைப் ஆஃப் மாடிஃபிகேஷன்ஸ் இருக்குது. அண்டர் கிரவுண்ட் மாடிஃபிகேஷன், அதுக்கப்புறம் வந்து சப் ஏரியல் மாடிஃபிகேஷன், ஏரியல் மாடிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் நிறையா வந்து தான்ஸ்னால் என்ன, ரன்னர்ஸ்னால் என்ன, அதுக்கப்புறம் அந்த மாதிரி நிறைய டைப் ஆஃப் ஆஃப்செட் அந்த மாதிரி எல்லாம் வந்து பார்த்தோம். அதுக்கப்புறம் ஹீலியன் தானுவஸ் ஸ்பீஷியஸோட ஸ்டெம் வந்து எப்படி அரேஞ்ச் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு குக்கர் பீட்டா வந்து பார்த்தோம். இப்போ வந்து ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் வந்து பார்ப்போம். நெக்ஸ்ட்டு கிளாஸில் வந்து ஸ்டெம்லேயே வந்து என்னென்ன பிளான்ட்டில் வந்து டைப் ஆஃப் ஸ்டெம்ஸ் வந்து அரேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி வந்து பார்ப்போம். ஸோ இப்போ விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ரன்னர்ஸ். ஸோ ரன்னர்ஸ்க்கு வந்து எது எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிராஸும் ஸ்ட்ராபெரியும் தான் வந்து எக்ஸாம்பிள். ஓகேவா? ரன்னர் அப்படிங்கிறது வந்து நான் என்ன சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி பேரண்ட் பிளான்ட்டில் இந்த மாதிரி பேரண்ட் பிளான்ட் இருக்குது. ஸோ அந்த பேரண்ட் பிளான்ட்டோட பேசல் ஆஃப் நோட் ரீஜியன்லேருந்து எங்கள் டாட்டர் பிளான்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இது மாதிரி க்ரீப்பிங் வந்து வளர்ந்துருக்கும் ஓவர்லாப்பிங்காக. ஸோ வந்து டாட்டர் பிளான்ட்டுக்கு வந்து நியூட்ரிஷன் மினரல்ஸ் எல்லாமே வந்து அப்டேக் ஆகும். ஸோ இந்த மாதிரி வளர பிளான்ட் தான் நம்ம ரன்னர்ஸ் அப்படின்னு சொன்னோம். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் வந்து கிராஸு, ஸ்ட்ராபெரி. ஓகே, ஸ்டெம் மாடிஃபைடு இன்டூ ஃப்ளஷி சிலிண்ட்ரிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள், இதுக்கு வந்து ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூஃபோபியா. ஸ்டெம் மாடிஃபை வந்து ஃப்ளஷியாகவும் சிலிண்ட்ரிக்கலாகவும் எதில் இருக்கும்? மைஸில் வந்து இருக்காது, பீ பிளான்ட்ஸில் வந்து இருக்காது, கஸ்குட்டாஸ்லேயும் வந்து இருக்காது. ஏன்னா கஸ்குட்டாஸ் வந்து ஜீரோஃபைட்டிக் பிளான்ட்டு, இதில் வந்து மோனோகாட்டா இந்த பிளான்ட்டு. ஸோ வந்து யூஃபோபியா பிளான்ட் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டெம் வந்து ரொம்ப ஃப்ளஷியாகவும் சிலிண்ட்ரிக்கல் ஸ்ட்ரக்சராகவும் வந்து இருக்கும். நெக்ஸ்ட்டு ஜிஞ்சர் மல்டிப்ளைஸ் வெஜிடேட்டிவ் பை விச் மாடிஃபை எடிபிள் ஸ்ட்ரக்சர்ஸ். ஓகேவா? ஜிஞ்சரில் வந்து எடிபிள் ஸ்ட்ரக்சராக வந்து என்ன இருக்குது? ரைசோம் ஸ்ட்ரக்சர் தான் இருக்குது. ஓகேவா? டியூபர் வந்து கிடையாது. இது வந்து சப்ஏரியல் ஸ்டெம்மு, அதுக்கப்புறம் வந்து பட் வந்து கிடையாது, ஸ்டெம்மும் வந்து கிடையாது. ஸோ இப்போ வந்து ரைஸும் தான் வந்து என்னது, அதோட எடிபிளான ஒரு ஸ்ட்ரக்சர், மாடிஃபைட் ஸ்ட்ரக்சர் ஜிஞ்சரில். ஏன்னா அதில் தான் வந்து நோடுலேட் ரூட் வந்து இருக்குது. இதை வந்து ஸ்டோரும் பண்ணி வச்சுக்கோம். ஓகே, next question. Some plants of thin lateral branches arise to the central axis of the after its grow aerially. It arches down to touch the ground. Which of the following plants can be when fixed of the modified stem? Okay, இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா மிட் அண்ட் ஜாஸ்மின். ஓகே, மின்ட் வந்து என்னது புதினா, ஜாஸ்மின் வந்து மல்லிப்பூ. ஓகே, நெக்ஸ்ட் ஆக்சிலரி பட்ஸ் ஆஃப் ஸ்டெம் may also get modified into woody, straight and pointed is. ஓகே, ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா தான்ஸ். ஆக்சிலரி பட்ஸ்லேருந்து ஸ்டெம்மில் வந்து என்ன மாதிரி மாடிஃபை ஆகிருக்கும்? இந்த மாதிரி தான் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து இருக்கும். இது வந்து என்ன இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் வந்து சொல்லியிருந்தேன், போகன்வில்லா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரோஸ் செடி, இதெல்லாம் வந்து ரோஸா கிரைசாந்திமம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரோஸ் சைஸ் சிசானியஸ், அதில் வந்து பார்த்திங்கனாலும் இந்த போகன்வில்லா இந்த பிளான்ஸில் வந்து பார்த்திங்கனாலும் ஸ்டெம் ரீஜனில் மாடிஃபை ஆகிருந்திருக்கும். இது எதுக்காக அப்படின்னா ஒரு ப்ரொடெக்டிவ்காக, ஒரு அனிமல்ஸ், இந்த வைல்டு அனிமல்ஸ் கிட்டேருந்து அந்த பிளான்ட் வந்து தன்னை தானே வந்து ப்ரொடெக்டிவ் பண்ணிக்கிறதுக்காக ஸ்டெம் ரீஜன்லேருந்து இந்த தான்லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து அரைஸ் ஆகிருக்கும் முள்ளு மாதிரி.
ஸோ இந்த பிளான்ட்டே வந்து பார்க்கறதுக்கு ஃபுல்லாக வந்து முள்ளு முள்ளாக இருக்கும். ரோஸ் செடி வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், ஸ்டெம் ரீஜன் ஃபுல்லாக முள்ளு முள்ளாக இருக்குது. ஸோ அதனால் அனிமல்ஸ் கிட்ட வந்து ப்ரொடெக்டிவ் பண்ணுறதுக்காக தான் அப்படி இருக்குது. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி தார்ன்ஸ். ஸோ தேங்க்யூ.